12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க, ஒரு ஈடுபாட்டோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து மனதுக்குள்ளே ஏதோ ஒன்று அது என்னென்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியல, ஏதோ ஒன்று செய்யுது. ஆனால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த வேலையிலேருந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போது அந்த சமயங்களில் எப்படி விடுபடுறது? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இதுதான் டிஸ்டர்ப் பண்ணுது இல்லைங்களா, அந்த டிஸ்டர்ப் கூட ஏற்கனவே எடுத்துக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நான் இங்கே உட்காந்துருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன், என் பக்கத்தில் ஒருத்தர் டேப் ரிகார்ட் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு மோசமான பாட்டை போட்டுட்ருக்கிறாருன்னு வச்சுங்க, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் திரும்பி பார்த்தா என் பேச்சை கேட்கக்கூடிய ஆள் இல்லை, என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்க மாட்டார். கொஞ்ச நேரம் பார்ப்பேன், என்ன பண்ணுவேன், என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். ஏன் நம்ம கவனம் டிஸ்டர்பன்ஸில் போகுதா இல்லை நம்ம செய்கிற வேண்டிய வேலையில் போகுதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு ஏற்புடையதாக மாறிடுது. நீங்கள் அதாவது நான் ஒரு இடத்துல உட்காந்து பேச ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, நான் ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்குறேன், மறுபடியும் கேள்வி கேட்குறாரு, குதர்க்கமான கேள்வி கேட்குறாரு. நானும் பதில் கொடுத்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். என்னடா நான் எப்படி சொன்னாலும் கேள்வி கேட்குறேன். அப்போ தான் ஒருத்தர் வராரு, சார் இந்த பைத்தியம் இங்கேயே இருக்குது, இவ்வளோ நேரம் இங்கே தான் தேடிட்டு இருந்தேன், இங்கே தான் உட்காந்துருந்துச்சா அப்படின்னு கேட்டாருன்னே நம்ம என்ன தோணும், அட்டடா இதுக்காக பதில் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம் நம்ம, சரி நீ யூ டாக் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும்ல. அது பைத்தியம்தான்னு தெரிகிற பொருளும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அது பைத்தியம்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், யூ ஸ்டார்ட், நீங்கள் எப்படி வேணால் கேள்விகள், நான் வேலைக்கு போய்ட்டோமா. அதுபோல் தான் நம்ம இது விடுதலை அடைகிறதுனா என்னென்னா அதுக்கு சுதந்திரம் கொடுத்துறோம். சுதந்திரம் கொடுத்தா நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். நம்ம அது கரெக்டாக தான் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அது டிஸ்டர்பன்ஸ்லாம் பாதிப்பாகும். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, உங்கள் ட்ரெயின் 5வது பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பயன்படுத்தி தான் நீங்கள் 5வது பிளாட்ஃபார்மில் போயிட்டு உங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்காந்துட்டீங்க. நீங்கள் உட்காந்தோன்னு அனௌன்ஸ்மெண்ட் நின்றுடுமா, வேறு ட்ரெயினுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும், இது வேணால் வரும். நான் தான் உட்காந்துட்டேனே, ஏன் மறுபடியும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டேதுன்னு கேட்பீங்களா? தேவையானதை எடுத்துக்கிட்டோம், தேவையில்லைன்னு என்ன பண்ணிட்டோம், எப்படி வேணால் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு விட்டுட்டோம், அவ்வளோதான். மனசு என்ன வேணால் சொல்லட்டும், தேவைன்னா எடுத்துங்க, தேவையில்லாத விட்டுருங்க. அது அப்படி தான் கத்தும். இல்லை, அது அந்த உணர்வு என்னென்னா நமக்கு எதுவும் சொல்லலை, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ செய்யுது. அந்த செய்கிறது அப்படி தான் செய்யும், இந்த உணர்வு தான் இப்படி தான் இருக்குன்னு அதை நான் அக்செப்ட் பண்ணணும். அதை மாற்றக்கூடிய தகுதி நமக்கு இல்லைன்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா அது விடுபட்டுருங்க. ஐயா, எனக்கு ஒரு 15 வருடம் நண்பர்னு வச்சிங்களேன், அவர் எனக்கு 2 லட்ச ரூபா பணம் தரணும், ஒரு வருஷமாக தர மட்டும் ஏமாற்றிருக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக எவ்வளோ கேட்டு பார்த்தா அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது, என்னடா இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு என்னன்றது. அது நீங்கள் இதுவாக இருக்குது. அதுக்கு என்ன சார்? அப்போ ஒன்று அவர்கிட்ட எப்படி பணத்தை வாங்கணும்னு பாருங்கள், அதாவது அவர் எப்படி அணுகுனா வாங்க முடியும் அப்படின்னு பாருங்கள். இப்படி ஏமாற்றிட்டாருன்னு சொல்கிறதுனாலையோ அது புலம்புறதுனாலையோ தீர்வு கிடைக்க போகிறதில்ல. மனசு புலம்பிட்டோம், நம்ம சும்மா வேலை இல்லை, அதுக்கான வெளியில் நமக்கு ஆக்ஷன் எதாவது இருக்கான்னு பாருங்கள். வெளியிலையும் ஆக்ஷன் இல்லை, எதுவுமே வழி இல்லைன்னா போயிட்டு போதுன்னு விடுங்க. அது மனசில் பதிஞ்சதுனால தான் அடுத்த தடவை இன்னொரு 4 லட்சம் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மனசு ஞாபகப்படுத்தினா தான் நம்ம என்ன இருப்போம், அடுத்து எச்சரிக்கையாக இருப்போம். மனசில் அந்த எண்ணம் வரலன்னா அவர் இடத்துல கேட்கும்போது அப்படியா 4 லட்சம் போதுமா, மறுபடியும் ஒரு 4 லட்சம் கூட நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு உதவிக்கு தான் வருதுன்னு எடுத்துங்க, தேவையானப்போ உதவியாக எடுத்துங்க, மற்ற நேரத்தில் என்ன வேணால் சொல்லிட்டு போதுன்னு விட்டுருங்க. தாட்ஸை அப்படியே விட்டுறலான்னு சொன்னீங்க, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண பர் மினிட்டுக்கு உண்டான தாட்ஸ் குறைஞ்சிருமா என்ன ஏதுங்கிறது? அது ஆக்சுவலாக என்னென்னா விட்டுறலாங்கிறது நான் சொன்ன உதாரணம் தான். என்னென்னா விடுறதுன்னா அதை அப்புறப்படுத்தணும், குறையணுங்கிற எண்ணம் கூட அங்கே கிடையாது. நீங்கள் எப்போ இதுக்கு பொறுப்பெடுக்கலையோ, சரணாகதி ஆகிறீங்களோ, உண்மையில் குறையும். அப்படி எதிர்பார்க்க கூட வேண்டாம்.
தேவையில்ல. ஆனால் நம்ம என்ன தேவையோ அதுக்கு மட்டும் அறிவை பயன்படுத்தி வேலை செஞ்சுக்கணும். ஆமாம் ஆமாம். நல்லது. மீதி வந்து அதுக்கான பொறுப்பு எடுக்காமல் நம்ம அது எப்படி வேணாலும் வந்துட்டு போகணும் விடுறது தான். இல்லை நான் விட்டுட்டேன்னா அது வந்து எண்ணங்கள் குறையணும், அதனுடைய தாக்கம் குறையணுங்கிற எதிர்பார்ப்பு கூட அங்கே வேண்டாம். கம்பல்சரி அது வந்துக்கிட்டே அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது ஆமாம் ஆமாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து திருச்சியிலேருந்து வராரு, திருச்சியிலேருந்து சேலம் வராரு, அவர் வந்து பஸ் ஸ்டாண்டு வராரு, அவர் வந்து பார்க்குறாரு சேலம் பஸ் பார்க்குறாரு, சேலம் பஸ் இருக்குது, நான் சேலம் தான் போகணும், சேலம் பஸ் இருக்குது, ஆனால் இங்கே எதுக்கு கோயம்புத்தூர் போகிற பஸ் இருக்குது, இங்கே எதுக்கு திருநெல்வேலி போகிற பஸ்ஸுன்னு நம்ம கேட்போமா? அது பஸ் ஸ்டாண்டு தான் எல்லா பஸ்ஸும் நிற்கும். நாம் என்ன பண்ணுவோம், சேலம் போகிற பஸ் ஏறிக்குவோம். நம்ம சேலம் போகிற பஸ் ஏறிட்டால் போதும், சேலம் வந்துடுவோம். ஆனால் நம்ம ஏன் இது வந்து திருநெல்வேலி பஸ்ஸுக்கு நிற்குது, ஏன் கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸுக்கு கேட்க மாட்டோம். கேட்க ரைட்ஸே கிடையாது. அது மாதிரி மனசுனா எல்லாமே இருக்கும், தேவையானதை எடுத்துக்கணும், தேவையில்லைன்னா அது சும்மா வேலை இல்லை. இல்லை நான் சேலம் தான் போகணும், இங்கே திருச்சி இது கோயம்புத்தூர் பஸ் இருக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. இல்லை அது மாதிரி மைண்டு தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் தேவையானதை மட்டும் திங்கிங்காக மாற்றினா மீதியெல்லாம் காணாமல் போடும். நம்ம உட்காந்துருக்கும்போது திங்கிங் வந்தால் என்ன பண்ணுறது, வாக் பண்ணும்போது திங்கிங் வந்தால் என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க. உட்காந்து இருந்தபோது திங்கிங் வந்தாலும் தேவைன்னா அதை அடர் பண்ணி திங்க் பண்ணுங்கள், தேவைன்னா அப்படி தான் வரும்னு எடுத்துக்கங்க. வாக் பண்ணும்போது வந்தாலும் அப்படி தான். அது வந்து தாட் எப்போ வந்தாலுமே சரி, தாட்டு நம்ம கையிலேயே இல்லை, நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. எப்போ நம்ம அது இந்த மாதிரி தாட்டு தான் வரணும், இந்த மாதிரி தாட்டு வரக்கூடாதுன்னு நம்ம முடிவு எடுக்கிறோமோ அதுதான் தவறான முடிவு. அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அது பக்கத்து வீட்டு காலிங் பில்லுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கா, இல்லை, என்னன்னா வந்துட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்த்தா போதும். தேவையானதாக இருந்தால் எடுத்துங்க, தேவையான விட்டால் போதும். தாட்டோட சண்டை போட்டு அதை நிர்வாகம் பண்ணுறவங்க தான் வந்து ஓசிடிங்கிற கம்ப்ளைண்ட் அளவுக்கு மாட்டிக்கிறாங்க. அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிறாங்க. அதிலிருந்து விடுபடுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டால் அது ஈஸியாக விடுபட்டுடலாம். அதை பற்றி கூட நம்ம அடுத்த நாளைக்கு வகுப்பில் கூட அதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போம். சொல்லுங்கள். வணக்கம் ஐயா. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போயும் நம்ம அந்த இன்சிடெண்ட்னால் ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு இருக்குது நம்ம மனசில். இப்போ அவங்க கூடயே இருக்கிறவங்க தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு இப்போ ஆல்மோஸ்ட் கடந்து வந்துட்டோம், எவ்வளவோ விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து அது வந்து நம்மளை வந்து ட்ரிகர், அந்த எண்ணம் வந்து ஞாபகப்படுத்தி நமக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுறோம். நம்ம அது வந்து அனிச்சை செயல் மாதிரி இருக்குது எனக்கு அதை பார்த்தா. இப்போ நம்ம அதை திங்க் பண்ணி அது பண்ணணுங்கிறது கிடையாது, பட் அனிச்சை செயல் மாதிரி ஒரு ட்ரிகர் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து பொருட்படுத்தாமல் இருக்க பழகினா மட்டும்தான் அந்த இதுலேருந்து நம்ம விடுபட முடியும், இல்லாட்டி அதுலேருந்து விடுபட முடியாது. சரிங்களாங்க. ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா திங்கிங் அண்ட் தாட் ரெண்டுமே வந்து இப்போ அடுத்த வரக்கூடிய விஷயங்கள், இப்போ நெக்ஸ்ட் நொடியில் வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி நான் என்ன நினைக்கிறேன், இப்போ இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம காலேஜ் முன்னாடி இருந்த ஒரு நிலைக்கு தான் போக போகிறோம். அப்படின்னா அந்த நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சில விஷயங்கள் செஞ்சோமா செய்யலாங்கிறது தெரியல. இப்போ காலேஜ் டேஸ் தான் எனக்கு நான் வருது. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீ ப்ரீவியஸாக நம்ம லாஸ்ட்டாக எப்போ பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்த ஒரு நிலை தான். திங்க் பண்ணி தாட் வந்து திங்க் பண்ணி ஒரு செயல் செஞ்சு தான் ஒரு தவறான முடிவுகளாக இருக்கலாம், சரியான முடிவுகள் எல்லாமே இருக்கும். அப்படி நம்ம செய்யலைன்னா நம்ம இந்த ஒரு தேடுதல் கூட இருந்திருக்காது இல்லைங்களா நமக்கு. இப்போ இப்படி ஒரு தேடுதலே வந்திருக்காது. இப்போ நான் ஒரு தவறான முடிவுகள் எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண ஒரு சில இன்சிடெண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நம்ம இழந்துட்டோம், அப்போ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை அடையணுங்கிற ஒரு தேடுதல் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு எங்கேயோ ஒரு டவுன் போகிறோம், அங்கே தான் தேடுதல் வந்து இப்போ சில விஷயங்கள் அப்படியே கடந்து வரோம் இல்லைங்களா. இப்போ பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம பின்னாடி போய் அந்த நிலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம இப்போ கரெக்டான திங்கிங் எடுத்து செயல்படுத்தினா நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற புரிதல் எடுத்துக்கலாமா அதை? ஆமாம், அப்படி எடுத்துங்க. இன்னொன்று வந்து நாம் ஒரு தாட் வருது, அதை நம்ம திங்கிங்காக மாற்றி ஒரு முடிவு எடுத்து செய்கிறோம். அந்த முடிவு வந்து தவறாக போயிடுது, அது சரியாக போயிடுது, எப்படியும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தவறாக போயிடுச்சு, அப்போ நம்ம முடிவு எடுத்தது தப்பா அப்படின்னா நம்ம வந்து வெளியில் பொறுத்தவரையிலும் நம்முடைய முயற்சி என்பது 7லேருந்து Z வரல இருக்குது. நாம் ஒரு முடிவு எடுத்து செய்கிறோம், தப்பாச்சுன்னா அது ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்து நம்ம சரி பண்ண போகிறோம். இங்கே விஷயம் என்னென்னா வெளியில் பொறுத்தவரையிலும் நம்முடைய இறுதி நாள் வரலும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். மனசை பொறுத்தவரைக்கும் தான் இங்கே முடிச்சுக்கிறோம். இங்கே இனிமேல் எந்த வேலையும் இல்லை, மனம் சார்ந்த எந்த வேலையும் இல்லை முடிவு எடுக்கிறோம்.
இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து தாட் வருது. இப்போ எல்லாம் இன்னொன்று ஒரு காலத்தில் வந்து நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணவங்க இப்போ அதை நினச்சா ட்ரிகர் ஆகுது அப்படின்னா கணம்தோறும் நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கோம். நம்முடைய எதிராளாவது எல்லாருமே எல்லா இயக்கமும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. மாறாத இயக்கம் எதுவுமே கிடையாது. நாமளும் மாறிட்டு தான் இருக்கோம். இந்த கால நேரம் வித்தியாசப்படுது. இப்போ வந்து நாமளும் புது நபர் தான். இப்போ நம்ம வந்து எத்தனையோ பழைய அனுபவங்கள் இருந்தால் கூட இப்போ நம்ம புது நபராக தான் இருக்கிறோம். ஸோ கணம்தோறும் புதுசு புதுசாக தான் எல்லாமே இருக்குது. எல்லாமே மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம கஷ்டப்படுத்தினவங்க கூட இப்போ அவங்க மனநிலையில் மாறி வேறு மாதிரி இருப்பாங்க. நம்ம அப்படி அவங்க பண்ண தப்பை பற்றி எண்ணம் வந்தால் கூட இது ரெக்கார்ட் ஆனது அப்படி தான் வரும். பட் அவர் இப்படி இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடணும். எல்லாமே மாறிட்டே தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அதை பழசு பண்ண தப்பாக நினச்சி இப்போ நம்ம அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த அறிவு அதெல்லாம் தெரியுதுங்க. இது எப்பயோ நடந்தது, எவ்வளோ கடந்து வந்துட்டோம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புரிதல் இருக்குது, அந்த அறிவு இருக்குது. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் வந்து பண்ண தெரியல, எங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. இல்லை என்ன நீங்கள் வெளியில் என்ன பண்ணணுன்னு எப்பயுமே பாருங்கள். இதுக்கு ஏதாவது நம்ம செயல் வேண்டிய செயல் இருக்கான்னு பாருங்கள். மனசுக்கு அறிவு கிடையாது, அது எல்லாத்தையும் காட்டும். அது வந்து அது போக்கில் தான் செயல்படும். இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது எல்லாத்தையும் அது எப்படி காட்டணும்னு தெரியாது, அது அப்படி தான் காட்டும். அது சார்ந்த வெளியே வேலை இருந்தால் அப்படி செய்ய போகிறோம், இல்லைன்னா அது காட்டுறது இயற்கை தான் எடுத்துங்க. சரிங்க, செயல் மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. வணக்கம் ஐயா. இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த எல்லா விஷயமும் அதான் சொல்லுது, உனக்கு நிகழ்வதை அப்படியே ஏற்றுக்கொள், அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பொதுவாக இங்கே வந்திருக்கிற எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறனால தான் இங்கே வந்து எல்லாமே உட்காந்துருக்கோம். சரி, மிக மிக ஒரு சரியான கேள்வி. ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாத்தையும் ஏற்றுக்குங்கிறீங்க, ஏற்றுக்க முடியலன்னு வந்து உட்காந்துருக்குறோம். அது ஏற்றுக்கொள்ளுதல் என்பது வந்து இது ஏற்றுக்கணும்னு ஏற்றுக்கிறது இல்லை, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஏற்றுக்கிறது. ஓகேங்களா? ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிறத ஏற்றுக்குங்க. அதான் இங்கே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது. இது என்னால் ஏற்றுக்கவே முடியல, அதை ஏற்றுக்குங்க. நம்ம ஏற்றுக்கிறது தோல்வி அடைகிறது. என்னால் தோல்வி அடைய முடியல, தோல்வி அடைய முடியலங்கிறதுல தோல்வி அடையுங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இன்னும் ஒரு தாமாக நடக்கக்கூடிய பகுதி ஒன்று, நாமாக செய்யக்கூடிய பகுதி ஒன்று, ரெண்டாக பிரிச்சுங்க. தாமாக நடக்கிறது தான் இயற்கை, நாமாக செயல்படுறது நம்ம கையில் இருக்குது. தாமாக நடக்கிறது எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஏற்றுக்க முடியலங்கிறது தாமாக நடக்குதுன்னா அதுவும் ஓகே தான். இங்கே நம்ம வந்து இங்கே போய் நம்ம வார்த்தையில் போய் லாக் ஆகிடக்கூடாது. அந்த ஏற்றுக்கணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கணுங்கிறது அது கொடுமையான விஷயமா இருக்கும். ஏற்றுக்க முடியலங்கிறத ஏற்றுங்க, இயற்கை தன்னால் நடக்குதுன்னு எடுத்துங்க. தன்னால் நடக்கிறது எல்லாத்துக்கும் நீங்கள் அனுமதி கொடுத்துருங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது ஓகேன்றது. ஓகே, சொல்ல போனால் இப்போ அக்செப்டன்ஸ் டைரெக்டாக வர மாட்டேங்குதுங்க. இப்போ அக்செப்ட் சும்மா இருத்தல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதலா புறக்கணித்தலா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதை நிர்வாகம் செய்யாமல் இருத்தல், அதுதான் கரெக்டே தவிர ஏற்றுக்கணும்னு ஏற்றுக்கிறது கிடையாது. அது எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது தான். இப்போ நம்ம ஐயா வந்து பார்த்திங்கன்னா மனதை அதான் 2 திங்க் அண்ட் தாட்டாக பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அது நடக்கிற மாதிரி தெரியுது. பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அக்செப்டன்ஸுக்கு மனம் தன்னால் நகர்றது தெரியும் வருது. தாட் தாமாக நடக்குது, திங்கிங் நாமளாக பண்ணுறோம். தாமாக நடக்கிறது முழு அனுமதி கொடுத்துருங்க. காலையில் சூரியன் 6 மணிக்கு உதிச்சு சாயந்தரம் 6 மணிக்கு மறையுது, இது தாமாக தான் நடக்குது. இல்லை நான் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் நிற்குமா? இல்லை அதை ஏதாவது நம்ம செயல்படுத்துகிறோமா? அது இயற்கை, அங்கே நமக்கு வேலை இல்லை. அதை பயன்படுத்திக்கிறதுக்கான வேலை இருக்குது. வெயில் அடிக்கும்போது துணியை காய வைக்கணுமா, பொருளை காய வைக்கணுமா, மறைஞ்சோடனே ரெஸ்ட் எடுக்கணுமா, அது நம்ம கையில் இருக்குது. அது மாதிரி மனசுங்கிறது தாமாக நடக்கக்கூடிய பகுதியெல்லாம் தாட், நாம வில்ஃபுல்லாக செய்யக்கூடியதெல்லாம் திங்கிங். அதை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம், அது அப்படி தான் நடக்கும். ஏற்றுக்க முடியலங்கிறது தாட்டுன்னு எடுத்துங்க, அவ்வளோ. மொத்தத்தில் ஒத்துக்கிட்டால் கொஞ்ச நாள் அதுவே நியூட்ரல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பாயிண்ட்டில் தாங்கய்யா, இப்போ ஏற்றுக்க முடியலைங்கிறது ஏற்றுக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ஒரு பாயிண்டில் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா டிப்ரெஷன் ஆகுதுங்க. ஏன்னா இயலாமைங்கிற ஒரு விஷயம் ஆயிடுது, அது வந்து நமக்கு டிப்ரெஷன் ஆகுது. அந்த டிப்ரெஷன் இப்போ கண்டினியூஸாக நம்ம அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது சரிதான். பட் அதுலேருந்து வெளி வரதுங்கிறது ஏன்னா இயலாமைங்கிறாங்க வந்துருச்சு அந்த இடத்துல. அது இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரியல, செய்யலை சொல்லியே நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் டிப்ரெஷன் ஆகிடுறோம். அந்த டிப்ரெஷனை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல.
அதுக்கப்புறம் அதையும் விட தான் வேண்டியது இருக்குது. இல்லை அது உடல்நிலையை பாதிக்குது. அப்போ நம்ம இதை வந்து நான் விட்டுட்டு தான் பண்ணணும் இப்படி தான் அப்படிங்கிறது மறுபடியும் நீங்கள் அந்த சொல்கிற விஷயத்தையே தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஏற்றுக்கொள்ளணும். அந்த டிப்ரெஷனையும் நம்ம ஏற்றுக்க தான் வேணும் அப்படிங்கிற நிலையில தான் அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. திருப்பி அதே விஷயங்கள் வருது. நம்ம அதையும் தான் திருப்பி நம்ம விட்டு தான் அந்த விஷயங்கள் நான் வந்து ஏற்றுக்க முடிகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது எனக்கு. இல்லை, டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது தான் டிப்ரெஷனாக மாறுது. டிப்ரெஷனை ஏற்றுக்குங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்குறீங்களோ சுதந்திரம் கொடுத்தது எதுவும் தங்காது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் மனசை பொறுத்தவரையிலும் சுதந்திரம் கொடுத்தது எதுவுமே நிற்க போகிறதே கிடையாது. சுதந்திரம் கொடுத்தது எல்லாமே பிரவாகமாக தான் போயிட்டுருக்கும். நீங்கள் எந்த கடத்தில் சுதந்திரம் கொடுக்குறீங்கிறது தான் முக்கியம். நீங்கள் சுதந்திரம் கொடுக்காதனால தான் டிப்ரெஷன் வந்துச்சு. டிப்ரெஷன்லையாவது சுதந்திரம் கொடுங்க. எப்போ எந்த கணத்தில் கொடுக்குறீங்களோ அப்போ வந்து ஃப்ளோ ஆகிடும். இப்போ நாம் வந்து எந்த கணத்துலையுமே அது வடிவமைக்க வேணாம், தானாக நடக்கிறதா என்ன வேணால் நடக்கட்டும். இது இந்த மாதிரி விஷயத்துக்கு எதிர்கொள்கிறது தான் அகம்புறம்னு ஐயா பேச போகிறாங்க. அது அந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கும் போது டிப்ரெஷனே வராது. இப்போ நீங்கள் எந்த கணத்துலையுமே சுதந்திரம் கொடுத்துருங்க. ஏற்றுக்க முடியாதனால தான் டிப்ரெஷன் ஆச்சு. டிப்ரெஷனையாவது ஏற்றுக்குங்க. அது டிப்ரெஷனை சரி பண்ணணுங்கும் போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் பிரச்சனை அதிகமாகுது. இது வந்து செக்கு மாடு சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். எந்த கணத்தில் நீங்கள் விடுறீங்களோ, இப்போ ஒரு குளம் இருக்குது, ஒரு கல் விழுந்தோன்னு அலை வருது. அலை வரக்கூடாது, சலனம் இல்லாத குளம் தான் சலனம் இல்லாத மனம்னு வச்சுக்கோங்க. அலை வரக்கூடாதுன்னு என்ன பண்ணலாம்? ஐயோ கல் விழுந்ததுனால அலை வந்துச்சே, பூ விழுந்தாலும் பூவுக்கு தகுந்த மாதிரி அலை வரும். பூவுக்கு மெதுவாக அலை வரும், கல்லுக்கும் வேகமாக அலை வரும். அலையை வரக்கூடாதுன்னு கையில் அழைச்சோம்னா, அலையை சரி பண்ணுறது கையை வச்சிங்கன்னா என்ன ஆகும்? கையை வச்சதுனால வர அலை வரும். அதுக்கு இன்னொரு கையை வச்சு அழைச்சிங்கன்னா நீங்கள் முயற்சி எடுக்க அலை வந்துகிட்டே தான் இருக்கும். அலை வருவது இயல்பு தான். ஒரு கல் விழுந்தால் அலை வரத்தான் செய்யும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அலை என்ன ஆகும்? தன்னால் சரியாகும். ஆக்சுவலாக அலை என்பதே பார்த்திங்கன்னா இந்த கல் விழுந்ததால் தண்ணீரில் ஏற்பட்ட பள்ளத்தை சரி செய்வதற்கான ஈக்குலிபிரியம் தான் அலை. நம்ம ஈக்குலிபிரியத்தையே தப்பு பண்ணி நினச்சி முடியும் கை வச்சுக்கும் போது ஈக்குலிபிரியம் என்ன ஆகும்? அதை சரி பண்ணுறதுக்கு முடியும். இயற்கை கரெக்டாக போயிட்டுருக்கு, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். அதனால் எப்படி வேணால் வந்துட்டு போடும். டிப்ரெஷனே வந்தால் கூட இன்னுமே டிப்ரெஷன் சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையும் இல்லை, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு வந்துடும். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.